புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. இந்த காணொலிக்குள்ள போவதற்கு முன்பாக மறுபடியும் பாருங்க, கொஞ்சம் கேப்புக்கு அப்புறம் மறுபடியும் ஞாபகப்படுத்திடும். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் யார் யார் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் ஒரு வீடியோ சர்வர் அடுத்த கட்ட கொண்டு போகும். நம்ம தினந்தோறும் பதிவிடும் காணொலி நண்பர்கள் பார்வைக்கு நோட்டிபிகேஷன் வாயிலாக கொண்டு வந்து சேர்க்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் யார் யார் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரெண்டாவது டிஸ்க்ளைமர், இந்த காணொலிக்குள்ள சொல்லப்படுகின்ற செய்திகள், வரப்போற சம்பவங்கள் அனைத்தும் நாட்டில் நடந்து கொண்டிருப்பவை இருக்கிற ஆதாரங்களின் அடிப்படையில் அப்படியே எடுத்து போடுறோம். டிஸ்க்ளைமருக்காக இந்த ஆரம்பத்திலே சொல்லியிருப்போம். வெயிட் வெயிட் வெயிட், பார்த்து பார்த்து பார்த்து, பொறுமையா, ரொம்ப பொறுமையா ஒவ்வொரு ரூபாயும் மிச்சம் பண்ணி நாட்டுக்காகவும் நாட்டோட பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கணும். எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? அதை மக்கள் கிட்ட இருந்து ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். கோடீஸ்வர மக்கள் கிட்ட இருந்து. தென் பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் எல்லாம் வைக்க முடியாம இருக்காங்க இல்லைங்களா, அவங்க எல்லாம் கோடீஸ்வரர்கள் அப்படின்ற ஒரு கேட்டகரியில வருவாங்க. அந்த மாதிரி பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் வைக்க முடியாத கோடீஸ்வர மக்கள் கிட்ட இருந்து வங்கி அக்கௌண்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க வேண்டியதான். ஒரு அம்மா பேங்க்ல போயிட்டு, என் மகன் 2000 ரூபாய் ஊர்ல இருந்து எனக்காக அமிச்சாருப்பா, ஆனா பேங்க்ல ரொம்ப அமௌண்ட் கம்மியா இருக்கு அப்படின்னு போய் கேட்டா, உடனே ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணிட்டு, ஆமாங்க நீங்க தேச துரோக குற்றம் பண்ணிட்டீங்க. எதுங்க, மினிமம் பேலன்ஸ் வைக்காம போயிட்டீங்களே. அதனால பாருங்க, அந்த மினிமம் பேலன்ஸ் இல்லாத காரணத்தினால உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை கம்ப்யூட்டர் சாப்பிட்டுட்டு மிச்சம் மீதி உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த தொகையிலிருந்து எடுத்துக்கங்கன்ட்டு இவ்வளவு கராரா இருக்கும் பேங்க் கம்ப்யூட்டர். ஆனால் இந்த ஏழைகள்லாம் இருக்காங்க இல்லைங்களா, என்னங்க நிறுத்துறீங்க, ஆரம்பிச்சிட்டீங்களா? எதுங்க, எந்த ஏழைகளா? என்னங்க திரும்ப திரும்ப கேட்கறீங்க? மினிமம் பேலன்ஸ் பேங்க்ல வைக்கிறதுக்கு வழி இல்லாதவங்க எல்லாம் கோடீஸ்வரர்கள் அந்த கேட்டகரியில் வருவாங்க. இந்த ஏழைகள் யாருன்னா, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடி சம்பாதிக்கிறாங்க இல்லைங்களா, கார்பரேட், கஞ்சிக்கே வழி இல்லாத பரம ஏழைகள், அவங்கள சொல்றோம் ஏழைகள்ட்டு. அதை போன்ற பரம கார்பரேட் ஏழை முதலாளிகள் கட்ட வேண்டிய டாக்ஸ், வாங்குற கடன் ஒரு பக்கம், அவங்களுக்கு தள்ளுபடி பண்றது இன்னொரு பக்கம், கட்ட வேண்டிய டாக்ஸே பாருங்க கட்ட மாட்டோம். என்னடா வேடிக்கை பாக்குறீங்க? என்ன பிச்சையா கட்டுறாங்க? இவங்க ரொம்ப ஏழைங்க. கிட்ட வந்தீங்கன்னா உங்ககிட்ட பிச்சை கேட்பாங்க. இப்படி கட்ட முடியாமல் போன டாக்ஸ், அந்த டாக்ஸோட அளவு எவ்வளவுனா 19 லட்சம் கோடிக்கு மேல. கட்ட முடியாமல் போன டாக்ஸோட அளவு. கண்ணெல்லாம் பொறி பறக்குதுப்பா. நீங்க ரொம்ப ஏழைங்க. ஆமாங்க. அப்புறம் யார் சொன்னதுங்க? கார்பரேட் பரம ஏழை முதலாளிகள் கிட்ட இருந்து வசூல் பண்ண முடியாம விட்டு போன டாக்ஸோட அளவு மட்டும் 19 லட்சம் கோடிக்கு மேலன்னு காங்கிரஸ் கட்சி சொன்னாங்களா? அவங்களுக்கு வேற வேலை கிடையாதுங்க, அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு காங்கிரஸ் கட்சி மேல எல்லாம் பழி போட வேண்டாங்க. காங்கிரஸ் கட்சி சொல்லல, புடிக்கிறாங்க, கையும் களவுமா ஆதாரபூர்வமாக மாற்றுறாங்க. யாருக்கிட்டங்க? சிஏஜி கிட்ட. ஏற்கனவே மத்திய அரசோட மிக முக்கியமான திட்டங்கள்ல இருந்து ரோடு போடுறது, மெடிக்ளைம் இன்சூரன்ஸ், முதியோருக்கு பென்ஷன் வழங்குற திட்டங்கள் முதற்கொண்டு ஒரு 7.5 லட்சம் கோடி அதெல்லாம் பாருங்க ஊழல் முறைகேடு நடந்திருக்குன்ட்டு சிஏஜி பிடிச்சாங்க. ஆதாரபூர்வமா பிடிச்சாங்களா? ஏன் பிடிக்கிறாங்க? ஏங்க நாட்டில் வேற எவ்வளவு வேலை இருக்குதுங்க, அதெல்லாம் தேவையில்லாம விட்டுட்டு சிஏஜி எங்க முறைகேடு நடக்கிற இடத்தெல்லாம் வந்து செக் பண்றாங்க. செக் பண்ணாங்க இல்லைங்களா? அதனால பாருங்க, இனிமே செக் பண்றதுக்கு அவங்க அந்த துறையில் இருக்க கூடாது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை தூக்கி வேற வேற துறையில போடுவோம்னு சொல்லி முறைகேடு நடந்ததாக சொல்லி பிடித்த அதிகாரிகளை பாருங்க இருக்கிற துறையிலிருந்து மாத்துறாங்க. இப்ப மறுபடியும் மீண்டும் உருவெடுக்கும் சிஏஜி ஆடிட் பண்றாங்க. எங்கங்க? சிஏஜிக்கு அரசுக்குள்ள இருக்கிற அனைத்து துறைகளிலும் ஆடிட் பண்றதுக்கு அதிகாரம் இருக்கு. அந்த வகையில பாருங்க, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஆடிட் நடக்குது. அப்படி வருமான வரித்துறை இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள சோதனை செய்து பார்த்ததில் சிஏஜி கொடுத்த அறிக்கை என்னவென்றால், சுமார் 19 லட்சம் கோடிக்கு மேல காணாமல் போயிருக்கு. என்னங்க, ஏதோ வச்ச வண்டி சாவியை காணோம்னு தேடுற மாதிரி 19 லட்சம் கோடி காணுமா? 19 லட்சம் கோடிக்கு மேல காணும்ட்டு சிஏஜி பிடிக்கிறாங்க வருமான வரித்துறைக்குள்ள. இது எப்படிங்க? அதாவது பாருங்க, கார்பரேட் பரம ஏழை முதலாளிகள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க எல்லாம் கட்ட வேண்டிய வரியை கட்டாமல் விட்ட தொகை தான் இந்த 19 லட்சம் கோடிக்கு மேல. சாதாரண ஒரு தனி நபர் வருமான வரி கட்ட வேண்டிய முறையான தேதியில் கட்டாம போயிட்டாருன்னா குறிப்பிட்ட அபராத தொகையோடு சேர்த்து பாருங்க அந்த தனி நபர்கிட்ட வசூல் பண்ணிடுவாங்க வருமான வரித்துறை. ஆனால் பெரிய பெரிய கார்பரேட் பணக்காரர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க கட்ட வேண்டிய வருமான வரியையே பாருங்க கட்டாம 19 லட்சத்துக்கு மேல பெண்டிங்ல போட்டு வச்சிருக்காங்க. இந்த சிஏஜி கொடுத்த அறிக்கை சம்பந்தமான விவரங்களை வயர் என்கின்ற பத்திரிகையில் விவரமாக எழுதியிருக்காங்க.
இப்படி லட்சக்கணக்கான கோடி அளவுக்கு உண்டான டாக்ஸ் எல்லாம் கட்டாம நிறுத்தி வச்சிருக்கிற இவர்கள் மீது வழக்குகள் பதிவு பண்றாங்க. 1, 2, 5, 10, 50, 100 கிடையாதுங்க. சுமார் 18,870 வழக்குகள் இவங்க மீதெல்லாம் பதிவு பண்ணிருக்காங்க. பதிவு செய்யப்பட்ட 18,870 வழக்குகளில் 8,000க்கும் மேற்பட்ட வழக்குகளோட நிலைமை என்ன ஆனது என்று யாருக்குமே தெரியலீங்களா ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள. இது குறித்து ஆடிட்க்கு வந்த சிஏஜி கேட்கும் போது அவங்களால எந்த ஒரு பதிலும் சொல்லவே முடியலீங்களா, அவங்க கிட்ட பதிலும் இல்லைங்களாம். இது குறித்து யூனியன் கவர்மெண்டோட பினான்ஸ் மினிஸ்ட்ரியோட மினிஸ்டரான நிர்மலா சீதாராமன் அவர்கள் கிட்ட கூட கேள்வி கேட்டு பார்த்தாங்களா. வழக்கம் போல பாருங்க, ஒன்னே ஒண்ணுதான் அவங்க கிட்ட இருந்து பதில். எது தெரியுங்களா? மௌனம். அரசாங்கம் துறை சார்ந்த அதிகாரிகள் ஏதாவது கேள்வி கேட்டாதான் எஃப்எம் மேடம் ரொம்ப சைலண்டா இருப்பாங்க, மௌனத்தை கடைபிடிப்பாங்க. ஆனா பாருங்க, தமிழ்நாட்டுக்கு வந்தா ஒரே ஒரு கேள்விதான் கேட்பாங்க ரிப்போர்ட்டர்ஸ். 1.5 மாசத்துக்கு தேவையான பதில் சொல்லுவாங்க. அதுவும் பாருங்க, நான் கண்ணால பார்த்தேன். நான் எதுங்க, ராமர் கழுத்துல செருப்பு மாலை போட்டு ஊர்வலமா எடுத்துட்டு வந்த இதே தமிழ்நாட்டுல நான் கண்ணால பார்த்தேன்னு வாங்க. இதே தமிழ்நாட்டுல நான் கண்ணால கண்ட காட்சியை சொல்றேன். உங்களுக்கு ராமர் பிடிக்காம இருக்கலாம், அவர் தெய்வம் இல்ல, அவர் என்ஜினியர் இல்லன்னு நீங்க சொல்லலாம், அவர் சேது பாலத்தை கட்டினாரான்னு கேட்கலாம், ஓ தாராளமா. ஆனா நான் கண்ணால பார்த்த விஷயத்த மனசுல வேதனையோட, இன்னைக்கும் வேதனையோட சொல்றேன். உங்களுக்கு ராமர் வேல்யூ இல்ல, அந்த ராமரோட கழுத்துல செருப்பு மாலையை போட்டு ஊர்வலம் நடத்தின தமிழ்நாட்டுல நான் வளர்ந்திருக்கேங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து பிரஸ் மீட்ல ஏதாவது கேள்வி கேட்டா ராமர் பிரச்சனை எடுத்துப்பாங்க. என்னோட சின்ன வயசுல பல ஊர்கள்ல இந்துக்களோட ஆராத்திய தெய்வம் ராமர் மேல செருப்பு மாலையை போட்டு சுத்த வச்ச ஊர்வலம் பண்ணின கும்பல். அதனால அவங்க கிட்ட வேற எதுவும் எதிர்பார்க்க முடியாது. பார்லிமெண்ட்ல யாராவது ஏதாவது எந்த ஒரு விஷயத்தை குறித்து கேள்வி கேட்டாலும் புடவை விஷயத்தை எடுத்துப்பாங்க. 25ஆம் தேதி மார்ச் மாசம் 1989 அப்ப லீடர் ஆஃப் ஆப்போசிஷன், எதிர்கட்சிக்கு தலைவராக இருந்த ஜெயலலிதாவோட புடவையை பிடிச்சி இழுத்த கட்சி, ஜெயலலிதாவின் புடவையை பிடிச்சி இழுத்துட்டு அவமானப்படுத்திட்டு எல்லாரும் உட்கார்ந்து சிரிச்சிட்டு. ஆனா பாருங்க, உங்க துறையோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற ஒன் ஆஃப் த டிபார்ட்மெண்டான இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வர வேண்டிய 19 லட்சத்துக்கும் மேற்பட்ட கோடிகள், 19 லட்சத்துக்கும் மேற்பட்ட கோடிகளை கார்பரேட் பணக்காரர்கள் கட்டாம வச்சிருக்காங்களே, அது குறித்து என்னமா பண்ண போறீங்கன்னு கேட்டா பதில் சொல்லுவோமா? சொல்ல மாட்டோமே. மௌனம் தான் எங்களோட ஆயுதம். நாங்க பாட்டுக்கு ஏழைகளை காட்டி கொடுத்துட்டா கார்பரேட் பரம ஏழை முதலாளிகள் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க? நீங்க பாட்டுக்கு ஏதாவது அவங்க மீது நடவடிக்கை எடுத்தீங்கன்னா மூச் 19 லட்சம் கோடி தானே, என்ன இப்போ வசூல் பண்ணலாம். எப்பங்க வசூல் பண்ணலாம்? ஏங்க வசூலே பண்ண முடியாதுன்னு சொல்றோமே நாங்க தான். வசூல் பண்ணலாம்னு சொல்லி விட்டு வச்சிருக்கிற அதே இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் பாருங்க இதே போல நிறுத்தி வச்சிருக்கிற வரிகள்ல பெரும்பாலான வரிகளை பாருங்க ரெக்கவரியே பண்ண முடியாதுன்றாங்க. கவுண்டமணி ஒரு படத்துல சொல்லுவாரு, என்னடா யாரை கேட்டாலும் லண்டன்ல இருந்து பணம் வருது, அமெரிக்கால இருந்து பணம் வருது, ஜப்பான்ல இருந்து பணம் வருது, சிங்கப்பூர்ல இருந்து பணம் வருதுன்றீங்களே, நம்ம நாட்டுல பணமே கிடையாதா? இருந்த பணம்லாம் என்னடா பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் பாருங்க. எந்த இடத்துக்கு போனாலும் டாக்ஸ் 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 டாக்ஸ், உட்கார்ந்தா டாக்ஸ், நின்னா டாக்ஸ், நடந்தா டாக்ஸ், படுத்தா டாக்ஸ், போய் சேர்ந்தா டாக்ஸ், பிறந்தா டாக்ஸ், இப்படி எல்லா இடத்துலயும் டாக்ஸ் 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 டாக்ஸ்ன்ட்டு இந்த வாங்குற டாக்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க? ஒரு டீ கடைக்கு போயிட்டு டீ குடித்தாலோ, ஒரு ஹோட்டல்ல போயிட்டு 2 இட்லி சாப்பிட்டாலோ எல்லாத்துக்குமே பாருங்க டாக்ஸை வசூல் பண்ணிட்டு தான் சாப்பிட்றதுக்கே கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது வசூல் பண்ண டாக்ஸ் எல்லாம் வச்சு என்ன பண்றாங்க? கார்பரேட் விற்கிற ஒவ்வொரு பொருளின் மீதும் பாருங்க டாக்ஸ் விதித்து அந்த டாக்ஸோட சேர்த்து தான் மக்கள் கிட்ட இருந்து காசை வாங்கி அந்த பொருளை கொடுக்குறாங்க. அப்படி மக்கள் கிட்ட இருந்து வசூல் செய்யும் அந்த டாக்ஸை திரும்ப அரசாங்கத்துக்கு செலுத்தாமல் என்ன செஞ்சுருக்கிறாங்க? வடிவேல் சொல்லுவார் இல்லைங்களா, ஆமா என்ன மட்டும் சரிசா அடிச்சிருங்க, மற்ற இடத்துல தான் பாருங்க உங்களால எதுவும் செய்ய முடியாதுன்ற அந்த மாதிரி தான் பாருங்க சாதாரண மக்கள் கிட்ட இருந்து ரொம்ப சுலபமாக அது புடுங்குற வரியில இருந்து வாங்குறது தான் தமிழ்ல இன்னொரு புடுங்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை சொல்றோம். புடுங்குற சாதாரண மக்கள் கிட்ட இருந்து புடுங்குற வரியில இருந்து மக்கள் பேங்க்ல போட்டு வச்சுக்கிற காசு வரைக்கும் டக்குன்னு எடுத்துரும், சாப்பிட்றோம் கம்ப்யூட்டர். இதே கார்பரேட் கோடீஸ்வர முதலாளிகள் மற்றும் தனிநபர்னா சாதாரண மக்கள்ல கோடீஸ்வர தனிநபர்கள் கிட்ட எல்லாம் போயிட்டு கம்ப்யூட்டருக்கு அல்லு இருக்காது. டாக்ஸ் ஏதாவது கட்டணும், இவங்க பேலன்ஸ் வச்சிருக்காங்கன்னு கம்ப்யூட்டருக்கே தெரிஞ்சதுன்னா அந்த கம்ப்யூட்டர் ஹேங் ஆகி நின்னுடும். ஆனால் ஆல் டைம் விழிப்போட இருக்கும் கம்ப்யூட்டர். சாதாரண மக்கள் வங்கியிலிருந்து எந்தெந்த வகையில் எடுக்கலான்ட்டு ஆல் டைம் விழிப்போட இருக்கும். அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரியை செலுத்தாம அவங்க கிட்ட இருந்து வரியை வாங்க முடியாதுங்க, ரெக்கவரி பண்றதே ரொம்ப கஷ்டம் அப்படின்ற ஒரு கேட்டகரியில தூக்கி கெடப்புல போடுறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கடனை கொடுத்துட்டு போனா போட்டோம் புழைச்சி போட்டோம்னு சொல்லி தள்ளுபடி பண்றதுக்கு இல்லைங்களா, அது இன்னொரு பக்கம். அந்த வகையில கார்பரேட் பண முதலாளிகளுக்கு கடந்த 10 ஆண்டுகளில் விட்டு கொடுத்த தொகை என்பது 16 லட்சம் கோடிக்கு மேல. விட்டு கொடுக்குறதுன்னா என்ன விட்டு கொடுக்குறதுங்க? என்ன தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு இந்த பேங்க் ப்ரொசீஜர்ல இருந்துங்க?
சில ஆண்டுகளுக்கு முன்பாக கார்த்திகை செல்வன் அவர்கள் கிட்ட நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கேட்ட கேள்வி இன்டர்வியூ எடுக்கும் போது, பேங்க்ல வந்து ரைட் ஆஃப் ஆயிருக்கு. ரைட் ஆஃப்னா என்னங்க உங்களுக்கு என்ன புரியுது? ரைட் ஆஃப்னா பேங்கிங் அக்கவுண்ட்ஸ் மெயின்டைன் பண்றதுன்னா, ஒரு அக்கவுண்ட்ல இருந்து வர வேண்டிய பணம் சமயத்துக்கு வரலன்னா அதை அந்த ஹோல் அப்படியே வச்சுட்டு பேங்க் நான் என்னோட அக்கவுண்ட் இந்த தடவை ஃபைனலைஸ் பண்ணிட்டேன்னு சொல்ல முடியாது. அதாவது வாங்கின கடனை வந்து நீங்க இனிமே கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி விட்டு கொடுக்குறேன்னு வச்சுக்கீங்களா, அதுக்கு பேர் லோன் வேவர். இதுக்கு பேரு ரைட் ஆஃப். உடனே லோன் வேவர் மாதிரி உங்களுக்கு கொடுத்த லோனை நான் இல்லைன்னு பண்ணிடுறேன் அப்படின்னு லோன் வேவர். அது இது ரைட் ஆஃப். ரைட் ஆஃப் இஸ் when you're making a provision and waiting for it to be paid back. அந்த என்பிஏ கிட்ட இருந்து வர பணம் வர வரைக்கும் இந்த ப்ரொவிஷனிங் நடந்துட்டு தான் இருக்கும். சரி, தள்ளுபடி கிடையாது, ரைட் ஆஃப்ன்றாங்க. ரைட் ஆஃப் செய்ததற்கு பிறகுதான் இந்த வசூல் பண்ற கெடுபடியோட வேகம் இன்னும் அதிகம் எடுக்கும் அப்படின்றாங்க. சரி, அப்படி அதிகம் எடுத்த அந்த வேகத்தின் மூலமாக எவ்வளவு ரைட் ஆஃப் பண்ண தொகையிலிருந்து வசூல் பண்ணிருக்கீங்கன்னு கேட்டா, நாடாளுமன்றத்திலேயே அதிகாரப்பூர்வமாக பினான்ஸ் மினிஸ்ட்ரி கொடுத்த தகவலுங்க வெறும் 16%. வெறும் 16% மட்டும்தான் பாருங்க ரைட் ஆஃப் பண்ண தொகையிலிருந்து வசூல் செய்ய முடிந்ததுங்க எங்களால. மற்றபடி எங்களால வசூலே பண்ண முடியலன்னு சொல்லி நிறுத்தி வச்சிருக்கிற தொகை என்பது 16 லட்சம் கோடிக்கு மேல. இதை நாடாளுமன்றத்தில் அதிகாரப்பூர்வமாக பங்கஜ் சௌத்ரி அவர்கள் பதிவு பண்றாரு. இந்த 16 லட்சம் கோடிக்கு மேல ரைட் ஆஃப் பண்ணிருக்காங்க. எங்களால கார்பரேட் கிட்ட இருந்து வசூலே பண்ண முடியலன்ற ஒரு விஷயத்தை ஒயர் பத்திரிகையில சும்மா போற போக்குல எழுதலங்க. அதிகாரபூர்வமாக ஆர்டிஐ மூலமாக பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் இதற்கு பாத்தீங்களா, ஆர்டிஐ மூலம் பெறப்பட்ட தகவல். இது எப்படி இருக்கு? சூப்பர். எதுங்க? 2 வீலர் லோன் எடுத்திருக்கீங்களா? ஆமாங்க. டியூ கட்டினீங்களா? 2 டியூ பாக்கி இருக்குது. ஐயோ, தேச துரோக குற்றத்தையும் தாண்டியது இது. உடனடியாக அந்த 2 வீலரை அவருக்கே தெரியாம சீஸ் பண்ணுங்க. அங்க யாருங்க? ஹோம் லோனு கட்டலையா நீங்க? ஏங்க வாங்கினா ஒழுங்கா கட்ட மாட்டீங்களா? ஏன்பா குடும்பத்தோட தூக்கி வெளியே போட்டு ஜப்தி பண்ணுங்க அந்த வீடை, சீல் வைங்க. அங்க யாருங்க? கன்சியூமர் லோனு. வாங்கினா கட்ட மாட்டீங்களா? ஏன்பா போன் போட்டு ஏட கூடமா திட்டுங்க. அந்த பக்கம் யாருங்க? பர்சனல் லோனு. பர்சனல் லோனை இன்னும் பண்ண முடியாது, ஆளை தூக்குங்க. இந்த கெடுபடிலாம் சாதாரண மக்கள் வாங்கின கடனுக்கு, அது பிரைவேட் பேங்க்ல இருந்து கவர்மெண்ட் பேங்க் வரைக்கும். இதே கார்பரேட் வாங்கின கடனுக்கு எல்லா பேங்க்கும், கவர்மெண்ட் பேங்க்ல இருந்து பிரைவேட் பேங்க் வரைக்கும் எல்லாரும் ஃபேவர் பண்ணணும். வருஷம் தள்ளுபடி பண்ற தொகை இருக்கு இல்லைங்களா, அது கவர்மெண்ட் பேங்கா இருக்கட்டும், பிரைவேட் பேங்கா இருக்கட்டும், முக்கியமா பிரைவேட் பேங்க் ஐசிஐசிஐ உட்பட வருஷத்துக்கு வருஷம் தள்ளுபடி பண்ற தொகை 7000 கோடியிலிருந்து 10,000 கோடி உயர்ந்துகிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் கவர்மெண்ட் பேங்க் என்ன பிரைவேட் பேங்க், நீங்க மட்டும் கார்பரேட் நல்லது பண்ணி வாங்கின கடனை தள்ளுபடி பண்ணி நல்ல பேர் எடுத்துலாம் பாக்குறீங்களா? அப்ப நாங்க நடுவில் தக்காளி தொக்கா இல்ல நாங்க தக்காளி தொக்கான்னு கேட்கறோம். பாக்குறீங்களா நாங்க எங்க பங்குக்கு எவ்வளவு தள்ளுபடி பண்றோம்ட்டு? ஏன்பா நீ கடந்த சில ஆண்டுகளுக்குள்ளாகவே வாங்கின கடனை ஒரு 6 லட்சம் கோடிக்கு மேல எடுத்துக்கோ, கட்டமான தள்ளுபடி பண்ணிடுறோம் போ அப்படின்ட்டு நாங்க சொல்லலங்க. அதிகாரப்பூர்வமாக திரு பங்கஜ் சௌத்ரி அவர்களே தெரிவிச்சிருக்காரு. அந்த பக்கம் டாக்ஸ் கட்டாம நிறுத்தி வச்சிருக்கிற 19 லட்சம் கோடிக்கு மேல, இந்த பக்கம் கடனை கொடுத்துட்டு வசூல் பண்ண முடியாம தள்ளுபடி பண்ண 16 லட்சம் கோடிக்கு மேல, இன்னொரு பக்கம் பாருங்க சுமார் 5,30,000 கோடி. அது எந்த பக்கங்க? பேங்க் ஃப்ராடு எவ்வளவோ பண்றாங்க. வெளிநாடுகளில் இருந்து பொருட்களை ஏற்றுமதி பண்ற பிசினஸ் பண்றோம்னு சொல்லி ஏற்றுமதியோ இறக்குமதியோ செய்வதற்காக பேங்க்ல லோன் வாங்குறாங்க. வாங்கிட்டு பொருள்லாம் இறக்குமதி ஏற்றுமதி எல்லாம் பண்றாங்க. ஆனா பாருங்க கட்ட வேண்டிய கடன் தான் பேங்க் கட்டவே மாட்டாங்க. இன்னொரு பக்கம் இல்லாத ஒரு கம்பெனி பேரை போட்டு இருப்பதாக காட்டி லோன் வாங்குறாங்க. கட்டுறாங்களா? எங்க இல்லாத கம்பெனியை காட்டி தான் பேங்க் லோன் வாங்கும் போதே ஃப்ராடத்தனம் பண்ணி வாங்குறாங்கன்னு சொல்லும் போது அந்த ஃப்ராடு எப்படிங்க பேங்க் லோன் கட்டுவாங்க? கட்ட மாட்டாங்க. இதை போல எக்கச்சக்கமான கேட்டகரியில போய் முடங்கி இருக்கிற இந்த பேங்க் ஃப்ராடு தொகை தான் சுமார் 5,30,000 கோடி. இது குறித்து வரியான கட்டுரை ஒரு பக்கம் பாருங்க ஒயர்ல வந்திருக்கு, இன்னொரு பக்கம் மணி கண்ட்ரோல்ல வந்திருக்கு. ஏன் இதுக்கெல்லாம் பதில் கொடுக்க வேண்டியதுன்னு? போய் இதெல்லாம் சிட்டுக்கதை கட்டுக்கதை. இதெல்லாம் யாருங்க சொன்னது? இந்த மாதிரி நாங்க கார்பரேட்டுக்கு ஃபேவர் பண்ணுகிறோம்ட்டு இதெல்லாம் அபாண்டம், அவதூறு, அவமதிப்பு வழக்கு உங்க மேல போடுறோம்னு சொல்லி அந்த பத்திரிகை மீதெல்லாம் போட வேண்டியதுன்னு.
ஏன் போடலங்க? சாதாரணமா சும்மா ஒரு ட்விட்டு ஜிஐ குறித்தோ ஏதாவது ஒரு விஷயத்தை குறித்து ட்விட்டு போட்டாலே அவங்கள தேச துரோகி ஆக்கி அவங்க மீது வழக்கு பதிவு பண்ணி சிறையில தூக்கி வைக்கிற இவங்க எல்லாம் பாருங்க, இதை போன்ற கட்டுரையெல்லாம் நாட்டு மக்களுக்கு எடுத்து சொன்ன அந்த பத்திரிகைகள் மீது ஏன் வழக்கு எதுவும் தொடுக்கலுங்க? மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி. அவங்க மீது வழக்கு தொடுக்க போயிட்டு அந்த அம்பு நம்ம மீதே திரும்பிச்சுன்னா வம்பு வந்துடும் இல்லைங்களா? அதுக்காக தான் பாருங்க அமைதியை கடைபிடிக்கிறாங்க. இதுக்கே எப்படின்னா மற்ற ஹேர் கட்டுக்கெல்லாம் எப்படி எதுங்க ஹேர் கட்டா? ஹேர் கட்னா நம்ம நினைக்கிற மாதிரி இந்த ஹேர் கட் கிடையாதுங்க. இது வேற மாதிரி ஹேர் கட்டு. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிகளில் புரளும் கோடிக்கணக்கான ஹேர் கட்டு. அந்த ஹேர் கட்டை குறித்து ஏற்கனவே ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தோம். இருந்தாலும் பாருங்க, ஒரு குட்டி குறும்படம் இந்த காணொலிக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். அதே மாதிரி லட்சக்கணக்கான கோடிகளில் புரளும் காணொலி தான் இது. அந்த குறும்படத்தை கொஞ்சம் போடுங்க சார். பூஷன் ஸ்டீல் ஒரு நிறுவனம் பாருங்க, பேங்க்ல இருந்து 56,079 கோடி கடன் வாங்குறாங்க. 56,000 கோடியை விடுங்க, இந்த சொச்சமா இருக்கிற 79 கோடியே பாருங்க, வாழ்நாள்ல சாதாரண மனிதர்கள் நம்ம எல்லாம் கண்ணிலேயே பார்த்துக்க முடியாது. இருந்தாலும் பாருங்க 56,079 கோடி அந்த பூஷன் ஸ்டீல் என்கின்ற ஒரு நிறுவனம் வாங்குது பேங்க்ல கடன். திடீர்னு பாருங்க, எப்பா என்னால் நடத்த முடியலப்பா, என் கம்பெனி திவால் ஆயிடுச்சுப்பா சொல்லிட்டு இன்சால்வன்சி நோட்டீஸ் கொடுக்குறாங்க. பேங்குக்கு பாருங்க பக்குனுக்குதுங்களாம். என்னப்பா இது 56,079 கோடியை வாங்கினு திடீர்னு திவாலாட்சின்னு சொல்றாரு, எப்படி இதை நம்ம வசூல் பண்ண போறோம்ட்டு நெருக்கடியில் இருக்கும்போது ஒருத்தர் வந்து கை கொடுக்குறாரு. டாடா ஸ்டீல் என்கின்ற ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் பாருங்க, எப்பா நான் 35,000 கோடி உங்களுக்கு கொடுத்துட்றேன். டாடா நிறுவனம் அவங்களோட டாடா ஸ்டீல் நிறுவனம் மூலமாக 35,000 கோடி உங்களுக்கு கொடுத்துடுறோம். கொடுத்துட்டு திவாலாட்சின்னு சொன்ன அந்த பூஷன் ஸ்டீல் நிறுவனத்தை நாங்கள் எடுத்து நடத்திக்கிறோம்னு சொல்லிட்டு பேங்க்ல சொல்றாங்களாம். பேங்கை யோசிக்கிறாங்க, இந்த வடிவேலு பர்ஸு காமெடி வரும் இல்லைங்களா, இந்த ஆள் பர்ஸ் அடிச்சா காலி பர்ஸு தான் அடிதான் வாங்கணும், இதை எதிர்க்க இருக்க ஒரு பர்ஸ் அடிச்சா 500 ரூபாய் தாளா வச்சுனுக்காரு, இந்த பர்ஸை வெறும் பர்ஸ் அடிக்கிறதுக்கு பதில் பெரிய பர்ஸ் அடிச்சுன்னு போயிடலாம் சொல்லி அடிச்சுன்னு போவார் இல்லைங்களா. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பூஷன் ஸ்டீலுக்கு கொடுத்த கடன் மொத்தமே நாமம் போட்டாரு, ஒரு ரூபா கூட தேராது. கம்பெனி நம்ம வச்சு என்ன பண்ண முடியும்? இதே டாடா ஸ்டீலுக்கு இந்த பூஷன் ஸ்டீலை கை மாற்றி விட்டா அவர் 35,000 கோடி கொடுக்குறன்றாரு. பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, வர அளவுக்கு தேட்டணும் சொல்லி இந்த பூஷன் ஸ்டீல் நிறுவனத்துக்கிட்ட இருந்து டாடா ஸ்டீல் நிறுவனத்துக்கு கை மாற்றி விட்டுறாங்க. ஒருத்தர் 56,000 கோடி கடனை வாங்கிட்டு திவால் ஆயிடுச்சுன்னு கையை விரிச்சிட்டு போயிடுறாரு. அந்த 56,000 கோடி பெருமானம் உள்ள நிறுவனத்தை இன்னொருத்தருக்கு 35,000 கோடி கை மாற்றி விட்டுட்டு 21,000 கோடி பேங்க் நஷ்டத்தை சந்திக்குது இல்லைங்களா. அந்த நஷ்டத்தை சந்திக்கிறதுக்கு பேர் தான் ஹேர் கட். தி கிரேட் ஹேர் கட் ஸ்டோரி. இது ஏதோ ஒரு ஹாலிவுட் படத்தோட தலைப்பு கிடையாதுங்க. ஆல் இந்தியா பேங்க் எம்ப்ளாயிஸ் அசோசியேஷன் ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, தி கிரேட் ஹேர் கட் ஸ்டோரின்ற தலைப்புல. இது வரைக்கும் ஒரு நிறுவனம் கடனை வாங்கிட்டு திரும்ப செலுத்த முடியாம மோசம் பண்ணிட்டு அந்த நிறுவனத்தை இன்னொருத்தர்கிட்ட கை மாற்றி விட்டதன் மூலமாக இந்த ஹேர் கட் சிஸ்டத்தின் மூலமாக வங்கிக்கு ஏற்பட்ட நஷ்டத்தோட லிஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. சுமார் 13 நிறுவனங்கள் மட்டும், ரொம்ப ஜாஸ்தி கிடையாதுங்க, வெறும் 13 நிறுவனங்கள் மூலமாக மட்டும் எவ்வளவு தொகை பேங்குக்கு நஷ்டமா இருக்குன்ற ஒரு டீடைல்ஸை பாருங்க. இந்த 13 நிறுவனங்கள் வாங்கிய கடனோட அளவு என்பது 4,46,800 கோடி. நஷ்டமான கம்பெனியை நான் எடுத்து நடத்துகிறேன்ட்டு அவங்களால முடிஞ்ச தொகையை கொடுக்குறாங்க இல்லைங்களா. அப்படி கொடுத்துட்டு அவங்களுக்கு வித்த இந்த 13 நிறுவனத்தின் மூலமாக பேங்குக்கு வந்த தொகை என்பது 1,61,820 கோடி. கொடுத்த கடன் அளவு இந்த 13 நிறுவனத்துக்கு 4,46,800 கோடி. ஆனால் வந்த அளவு என்பது 1,61,820 கோடி. அப்ப இதன் மூலம் வங்கி சந்தித்த நஷ்டம் என்பது சதவீதத்தில் பார்க்கும்போது 64%. மூணே காலம் 4,46,800 கோடியை கடனா கொடுக்குறாங்க. ஆனா 1,61,820 கோடியை தான் வசூல் பண்றாங்க. மிச்சம் 2,84,980 கோடியை ஹேர் கட் பண்றாங்க. அந்த வகையில் இந்த 13 நிறுவனங்கள் மூலமாக மட்டுமே நம்ம நாட்டோட வங்கிக்கு ஏற்பட்ட நஷ்டமானது 2,84,980 கோடி. அடா 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 அடா. சந்தோஷம், சந்தோஷத்துல டோன் மாறிடுச்சு. கேட்கறதுக்கே பாருங்க காதுக்கு இனிமையா குளிர்ச்சியாகுதுங்க. இப்ப ஏற்பட்ட நியூஸ் எல்லாம் கேட்கும்போது கடுமையாக ஆயுசு முழுக்க உழைச்சா கூட பாருங்க அந்த மனுஷனால சொந்த வீடை அந்த தலைமுறை கண்ணால பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஆனா பாருங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து வாங்கின கடனை ஒரு பக்கம் ஓரமா மூட்டை கட்டி வச்சுட்டு அந்த கடனை நாமம் போட்டுட்டு கைமாத்தி விடுறாங்க. பாத்தீங்களா எப்படி? இதுக்கு பேர் தான் பாருங்க டிஜிட்டல் இந்தியா. சொடக்கு போடுற செகண்ட்ல எவ்வளவு கோடிக்கணக்கான கடனை உஃப்னு ஊதி விட்டுறாங்க பாருங்க. இந்த இடத்துல நமக்கெல்லாம் சந்தேகம் வரலாம், ஏங்க இவ்வளவு லட்சக்கணக்கான கோடி அனாவசியமா கவர்மெண்ட் விட்டு கொடுக்குறாங்களே, இதனால கவர்மெண்ட்டுக்கு நஷ்டம் வராதான்ட்டு வரும். யார் இல்லைன்னு சொன்னா, ஆனால் அந்த நஷ்டத்தை இருக்கவே இருக்காங்க மக்கள், அவங்க தலையில் சுமத்த வேண்டிதான். இது எல்லாவற்றையும் குறித்து கேள்வி கேட்பாங்க.
கேட்கிற கேள்விக்கு பதில் யாருமே சொல்ல மாட்டாங்க, நம்ம ஜி உட்பட. சொல்லுவாங்க பதில் எப்போ தெரியுங்களா? எங்கேயாவது பாருங்க எலெக்ஷன் வந்ததுன்னா அந்த சமயத்துல பதில் சொல்லுவாங்க, சொல்லி டைவர்ட் பண்ணுவாங்க. என்னமா டைவர்ட் தெரியுங்களா? இந்த அநியாயமான அக்கிரமமான கோடிகள் எல்லாம், லட்சக்கணக்கான கோடிகளை மறைப்பதற்காக, கார்ப்பரேட் முதலாளிகளை காப்பாற்றுவதற்காக மக்களை திசை திருப்பி வேற பிரச்சனையை டைவர்ட் பண்ணுவாங்க. என்ன பிரச்சனை தெரியுங்களா? அது குறித்து இந்த காணொலி சொல்ல மாட்டோம். இது குறித்து எங்க ஏற்கனவே நேற்றைய தினம் வெளியிடுறேன்னு சொல்ல காணொலி இன்னைக்கு என்னங்க ஆச்சு? சும்மா கட் பண்ணி முடிச்சிடுறீங்களே அப்படின்னு நீங்க கோவப்படுறது நல்லா தெரியுதுங்க. நேற்றைய தினம் காணொலியோட தொடர்ச்சி இன்றைக்கு வெளியிடணும் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? அந்த காணொலி நாளைக்கு வெளியிட போறோம். இன்றைக்கு வெளியிடும் காணொலியோட தொடர்ச்சி நாளைக்கு வெளியிடுவோம் சொன்னோம் இல்லைங்களா? அதை பாருங்க, நாளைக்கு மறுதினம் வெளியிட்டுருவோம். தப்பு கிடையாதுங்களே. ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கட்சி இந்த காணொலியில் வந்த எல்லா விஷயத்தை குறித்து முக்கியமா பாருங்க. ஏழைகளுக்காக விட்டு கொடுக்குற இதை போல லட்சக்கணக்கான கோடிகளை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படி உங்க கருத்துக்களை நீங்க கோடியா கமெண்ட் பண்ணுங்க. தப்பே கிடையாது. மீண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.